ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். 11th ஸ்டாண்டர்ட் தமிழில் மிக முக்கியமான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 1 மார்க்கு 2 மார்க்கு மேக்ஸிமம் 191 பேஜஸ் இருக்குது இந்த பிடிஎஃப் மெட்டீரியல். இதை வரைக்கும் பார்த்தீங்கனாலே போதுமானது. நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இது ஒரு பழைய மெட்டீரியல் தான். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு புக்கு வந்தப்போ லைன் பை லைன் புக்கு மெட்டீரியல் கொஷின் எடுத்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடமும் இயல் வாரியாக 1 மார்க்கும் 2 மார்க்கும் அதற்குண்டான ஆன்சர் ஃபுல்லாக இதில் இருக்குது. ஓகேங்களா? இலக்கணம் பகுதி, செய்யுள் பகுதி, இது எல்லாமே இதில் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஏன்னா இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? கடந்த லாஸ்ட் வீடியோவில் நண்பர் ஒருத்தர் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது கொஞ்சம் ஸ்லோவாக ஷோ பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக காமிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த பிடிஎஃப்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஏன்னா 191 பக்கங்கள் இருக்குது இது. ஏன்னா அது ஃபுல்லாக நம்ம காட்ட முடியாது. சரிங்களா? யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. உதாரணத்துக்கு இயல் 1 அப்படின்னு பார்த்தோம்னா, எண்ணுயிர் என்பேன் யுகத்தின் பாடலில் இருக்கக்கூடிய யுகத்தின் பாடல்கள் என்னும் கவிதையின் ஆசிரியர். அதுக்கான ஆன்சர் இங்கே போல்டு லெட்டரில், சரிங்களா, போல்டு லெட்டரில் கொடுத்துருக்காங்க. சு வில்வரத்தினம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது போல் ஒவ்வொரு கொஸ்டினும் நான் ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி இருக்கும் இந்த மெட்டீரியல், எப்படி இருக்கும், எத்தனை பேஜஸ் இருக்கும், இந்த மெட்டீரியலில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். பட் ஆனால் நாளைக்கு எக்ஸாம் இப்போ பிரிண்ட் எடுத்து 191 பேஜஸ் படிக்கிறதுங்கிறது ஒரு சாத்தியம் இல்லை. நீங்கள் மொபைல்லே ஒரு ரிவிஷன் அப்படியே கோத்ரூ பண்ணுங்கள். அப்படியே படிச்சுட்டு ஒரு முறை ஃபுல்லாக அப்படியே படிச்சுட்டே போயிடுங்க. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? 1 மார்க் இருக்குங்களா? அதே போல் இயல் 2 பார்த்திங்கன்னா மாமலை போற்றுதும் அப்படிங்கிற அந்த லெசன். ஸோ ஃபஸ்ட் லெசனில் 61 கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? அப்போ இதை பார்த்தீங்கனாலே போதும். இதை தவிர வேறு வருவதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. ஓகேவா? ஸோ அப்படியே போனோம்னா இயல் 2 வரைக்கும் பார்த்திங்கன்னா 126 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மதிப்பெண் தான். ஸோ எத்தனை 1 மார்க் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இயல் 6, இயல் 7, இயல் 8, இயல் 9. ஓகே, இது ஃபஸ்ட்டு நமக்கு புக் வந்தது இல்லையா? அந்த இயல் படி 10 இயல் இருக்கும். இதில் உங்கள் மெட்டீரியல் என்னன்றதை, உங்கள் லெசன் என்னங்கிறத செக் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இயல் 10 வரைக்கும் இருக்குது. பட் இப்போ இருக்கக்கூடிய சிலபஸில் அப்படி இருக்காது. ஓகேவா? அதாவது நமக்கு பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். இதுதான் புக்கு உங்களுக்கு 11th புக்கு. 11th இது 2018. இதுவும் பழைய எடிஷன் தான். சரியா? ரைட். இப்போ உங்களோட புக்கில் எத்தனை கண்டென்ட் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு 10 இயல் இருக்குது. பட் இப்போ நமக்கு ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த கண்டென்ட்டை வச்சுட்டு உங்கள் லெசன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த லெசனில் இருக்கிறத மட்டும் படிங்க. ஏன்னா 1-2 பாடங்கள் நீக்கிட்டாங்க நடுவில். ஸோ அதை விட்டுடுங்க. ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த 1 மார்க் ஃபுல்லாக இதில் கவர் ஆகிடும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு மோர் தென் 500 1 மார்க் இருக்குது. ஓகேங்களா? 547 இருக்குது. அதுக்கப்புறம் வந்தோம்னா இலக்கணம். முன்னாடி பார்த்தது எல்லாமே செய்யுள். இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா இலக்கணம். இலக்கணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ இது போல் நமக்கு இருக்கும். ஒவ்வொரு இயல் வாரியாக, பாடம் வாரியாக அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து உரைநடை. சரிங்களா? ஸோ செய்யுள், இலக்கணம், உரைநடை அது பார்த்துட்டோம். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே 1 மார்க்கு தான். இதற்கான டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே போல் 2 மார்க்கும் இதனை தொடர்ந்து வரும். சரிங்களா? ஏன்னா இப்போ டைம் இல்லாத காரணத்தினால் இப்போ துணைப்பாடம் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ செய்யுள், உரைநடை, இலக்கணம், துணைப்பாடமும் வந்துவிட்டது. ஓகே, இது பார்த்துக்கோங்க நண்பர்கள். இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா தெரிந்து கொள்வோம். சில ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நானும் இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். அடுத்து நம்மை அளப்போம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய இந்த மொழித்திறன் பயிற்சி அதெல்லாம் இருக்கும் இல்லையா எக்ஸ்ட்ரா. ஸோ அதில் இருக்கக்கூடிய 1 மார்க் எல்லாமே இதில் இருக்குது. திணைகள், குறிஞ்சி, முல்லை, மருதம், அந்த திணை, அந்த பொழுது, அதெல்லாம் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ரைட். ஸோ ஃபாஸ்ட்டாக போகிறோன்னு நினைக்க வேண்டாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்.
செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.